உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மார்கழி மாத வைகறை வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு ஆத்ம வணக்கம். நண்பர்களே, திருப்பாவையினுடைய 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். 4ஆம் பாசுரத்தில் திருமாலின் அழகினையும் ஆற்றலையும் வர்ணித்த திருப்பாவையர்கள் 5ஆம் பாசுரத்தில் அவனுடைய அளவிலா அருள்திறனை பாடுகின்றனர். இறைவனுடைய வழிகளும் செயல்களும் மாயாஜாலமானவை, வியப்பானவை. நேயனாக விளங்கும் மாயோன் என்றும் நமக்கு நல்வழி காட்டும் நாயகன் என்றுரைக்கும் இளமகளிர் கண்ணபிரானை நிலைபெற்ற வடமதுரையில் பிறந்த மைந்தன் என்றும், தூய பெருநீராகிய யமுனை நதிக்கரையில் ஆடி பாடி மகிழ்ந்து அந்நதிக்கரையில் உறைந்து அருள்பவன் என்றும், ஆயர்பாடியில் வளர்க்கப்பட்ட அருள் செல்வன் என்றும், ஆயர் குலத்திற்கே அணிவிளக்கு என்றும் மாயனது புகழை ஒவ்வொன்றாக கூறி திருப்பாசுரம் இசைக்கிறார்கள். திருமறைகளுக்கும் எட்டாதவன் யசோதை கட்டிய கயிற்றில் கட்டுப்பட்டு தாய்மையை போற்றியவன் கோகுலக்கண்ணன் என்று சுட்டிக்காட்டிய ஆயர்பாடி பாவையர்கள் மார்கழி பனி நீராடி தூய மலர்கள் தூவி வாயினால் அவன் புகழ்பாடி மனதினால் சிந்திக்கிறார்கள். நம்மையும் மனதினால் சிந்திக்க தூண்டுகிறார்கள். இவ்வாறு புற தூய்மையோடும் அகத்தூய்மையோடும் இறைவனை பாடி அன்பு செலுத்தினால் ஏற்கனவே செய்த பிழைகளும் இனிமேல் ஏற்படக்கூடிய பிழைகளும் தீயிலிட்ட பஞ்சுபோல் தீந்துவிடும் என்று கூறுகிறார்கள். திருமாலின் திருப்பெயர்களை சொல்லிக்கொண்டே பாடி பரவசத்துடன் பாவை நோன்பு நோற்றால் அவனுடைய திருவருள் கடாட்சத்தை பெற முடியும் என்று உறுதியாக உரைக்கின்றனர் ஆயர்பாடி பெண்கள் இந்த 5ஆம் திருப்பாசுரம் மூலம் நமக்கு. நன்றி, வணக்கம்.